குமார் சொல்றாரு ஒன்றுபட்டாதான் உண்டு வாழ்வுன்றாரு. ஏதாவது இந்த மெகா கூட்டணி அவங்க அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? அதாவது பாரதிய ஜனதா கட்சி இல்லைன்னா அவங்க வந்து பெரிய கூட்டணி உருவாக்கலாம். தேமுதிக உள்ள இருக்கும், பாமக உள்ள. பாமக பிரியறதுல திமுகன்னு சொன்னாரு. அதுல பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரிய பங்கு இருக்கிறதா மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களும் பேசியிருக்காங்க. அதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடியது அதுதான். அப்ப இது பாரதிய ஜனதா கட்சி தான் தமிழ்நாடு இத்தனை குழப்பங்களை கொண்டு வந்துட்டே இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி இந்த கூட்டணி உருவாகி பாரதிய ஜனதா கட்சியில ஒரு எம்எல்ஏ நாளைக்கு இவங்களை வந்தாலும் அதை வச்சு குழப்பத்துக்கு எல்லா வேலையும் செய்வாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு எம்எல்ஏ இல்லாம மாநில கட்சிகள் மட்டுமே தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தை நிரப்பணும். அதுதான் எங்களுடைய, நாங்க அதான் சொல்றோம். நாங்க திமுகவா அதிமுக எல்லாம் மாநில கட்சிகள் தமிழ்நாட்டுக்குள்ள அவர்கள் அரசியல் செய்யட்டும். பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டில் எந்த இடமும் இல்லை, தேவையும் இல்லை என்றதான் பேச. அப்ப பாரதிய ஜனதா கட்சியை கழட்டி விட்டுட்டு அமமுக அப்படி ஒரு முடிவை எடப்பாடி எடுப்பாரா? எடுத்தா அந்த கட்சிக்கு நல்லது. எடுக்கல என்னால் அது அவருக்கு நல்லது, அவ்வளவுதான். பாரதிய ஜனதா கட்சியோடு இருப்பது என்பது அவருக்கு நல்லதாக தான் இருக்கிறது, கட்சிக்கு நல்லதாக இல்லை. கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று முடிவு எடுத்துட்டோம்னா அவர் பாரதிய ஜனதா கட்சி கழட்டி விட்டு தான். பாரதிய ஜனதா கட்சி பெரிய போர்ஸே கிடையாது. அது 1% ஓட்டை தாண்டி வேற ஓட்டு விஷயங்கள் அது கிடையவே கிடையாது. அவங்க பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் அமமுக கட்சி அப்ப அதிமுக என்பது பெரிய கட்சியாக இருந்தது, பெரிய கட்சியாக இருக்கிறது. மறுபடியும் ஒன்னா சேருவதற்கான வாய்ப்பு பாரதிய ஜனதா கட்சி தான் தடுக்குது. குருமூர்த்தி இருக்கிறார்ல, அவர் என்ன பண்ணாரு? தர்ம யுத்தத்தை யார் ஆரம்பிச்சு விட்டாரு? ஓபிஎஸ் முதல்ல பிரிப்பதற்கான வேலை செய்தவர் தே குருமூர்த்தி தான். இதே குருமூர்த்தி அவர்கள் வந்து இந்த அதிமுக அமைச்சர்களை பத்தி என்ன சொன்னார்? ஆண்மையற்றவர்கள் பேசினாரு. இவரெல்லாம் இன்னைக்கு நான் என்ன கேட்கிறேன்னா, குருமூர்த்திக்கு என்ன பின்னணி இருக்குது? பெரிய மக்கள் திரள் இருக்குதா? எம்எல்ஏக்கள் இருக்காங்களா? கட்சி இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. அவர் வந்து இவங்களுக்குள்ள சேர்க்கிறதோ பிரிக்கிறதோ அவர் செய்யறாரு அப்படிங்கிற அவலம் இருக்கு இல்லைங்களா? இதை முதல்ல தூக்கி வெளியே போட்டுட்டு இவர்கள் உட்கார்ந்து பேசி முடிவு எடுக்கட்டும். எல்லாருமே ஒரே கட்சிக்குள்ள இருந்தவங்க தானே. இவங்க பேசி முடிவு எடுக்கட்டும். தமிழ்நாட்டு நலன், கட்சி நலன் சேர்ந்து முடிவு எடுக்கட்டும். எடப்பாடி கையில தான் இருக்குது. அவர் வந்து ஒரு நல்ல தமிழ்நாட்டு மாநில கட்சியை காப்பாற்றணும்னு நினைச்சாருனால், அதிமுக காப்பாற்றணும்னு நினைச்சாருன்னா பாரதிய ஜனதா கட்சி வெளியேற்றினாதான் ஒரே வழி. அதிமுக காப்பாற்றுவதற்கு ஒரே வழி பாரதிய ஜனதா கட்சி வெளியேற்றுவதுதான். இலக்கியத்தால் ஒன்றுபட்டு உன்னை போன்ற மக்களே வரலாற்றை படைப்பார்கள்.